டாக்டர், கான்ஸ்டிபேஷன் இது எதனால வருது? இதுக்கு என்ன டாக்டர் டிப்ஸ் அவாய்ட் பண்றது? மலச்சிக்கல் கான்ஸ்டிபேஷன் வரதுக்கு நிறைய காரணம் இருக்குங்க. முதல் காரணம் பார்த்தோம்னா நார்ச்சத்து மிக்க உணவு கம்மியா சாப்பிடுறது, நிறைய தண்ணி குடிக்காம இருக்கிறது, கொழுப்பு சம்பந்தப்பட்ட ஐட்டம்ஸ் நிறைய சாப்பிடுறது, பிளஸ் டாய்லெட் ஹேபிட், ஒழுங்கா டெய்லி ரெகுலரா வந்து ஸ்டூல்ஸ் பாஸ் பண்ண டாய்லெட்டுக்கு போகாம இருக்கிறது, இது மெயின் காரணங்க. டாக்டர், இது ஒரு சில ஏஜ் குரூப் தான் வருமா இல்ல எல்லா ஏஜ் குரூப் இதனால அஃபெக்ட் ஆகும்? கான்ஸ்டிபேஷன் மலச்சிக்கல் எல்லா ஏஜ் குரூப்லயும் வர வாய்ப்பு இருக்குங்க. பட் வயசானவங்களுக்கு ஏஜ்டு 60-70 இயர்ஸ் மேல இருக்க ஆண்கள் பெண்கள் அவங்களுக்கு வர வாய்ப்பு ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி. எதனால டாக்டர்? நிறைய காரணம் இருக்கு. மெயின் காரணம் பார்த்தீங்கன்னா வயதாக அவங்க உணவு பழக்க வழக்கங்கள் ஏற்படும் மாற்றங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து நார்ச்சத்து மிக்க உணவு கம்மியா சாப்பிடுவாங்க, தண்ணி சரியா குடிக்க மாட்டாங்க. மோரோவர் அவங்களுக்கு மற்ற வியாதிகள் இருக்கும், சுகர், பிபி, பார்க்கின்சோனிசம், அந்த மாதிரி நிறைய வியாதிகள் இருக்கு. அவங்களுக்கு வந்து பாலிஃபார்மசி, அந்த டேப்லெட் இன்டராக்ஷன்ல கூட இந்த மாதிரி கான்ஸ்டிபேஷன் வர வாய்ப்பு இருக்கு. மோரோவர் வயசான காலத்துல வந்து கேன்சருக்கான வாய்ப்பும் இருக்கு. ஸோ இந்த மாதிரி சிம்டம்ஸ் இருந்துச்சுன்னா உங்களுடைய மருத்துவரை அணுகி மற்ற காரணங்கள் இல்லைன்னு சொல்லி ரூல் அவுட் பண்ண பின்னாடி நீங்க வந்து அதுக்கு ஒன்றும் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறது நல்லதுங்க.